அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பெப்பர் மசாலா. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு கேப்சிகமை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் மஷ்ரூம் 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு மசாலா அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கோரஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி விடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் குக்கிங் டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான், ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு 10 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். டின்னருக்கு செய்கிறதுக்காக ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம சுட சுட ரொம்ப ரொம்ப யம்மியான பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ யம்மியாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி கூட. இது கூட சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.